ஒரு வருஷமா திமுக நல்லா தானே சார் தமிழ்நாட்டுக்கு பண்ணிட்டு வருது. என்ன நல்லது செஞ்சாங்க சொல்லுங்க. உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் கொண்டு வந்து என்ன அது சரி, நீங்க ஒரு திட்டத்தை சொன்னீங்க, அது என்ன திட்டம்? உங்களுடன் ஸ்டாலின் என்ன? மகளிருக்கு 1000 ரூபாய் பேருந்துல பயணம். இல்லம்மா, நீங்க சொன்னது உங்களுடன் ஸ்டாலின், அது என்ன திட்டம்? மருத்துவ முகாம் திட்டம்லாம் வருது. ஏம்மா நீங்க சும்மா வந்து பொத்தம் பொதுவாக ஏதாவது சொல்லிட்டு போகுது. உங்களுடன் ஸ்டாலின்றது என்ன திட்டம்னு சொன்னீங்க, என்ன திட்டம் அது? அந்த ஒரு நீங்க சத்துணவு திட்டம்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அறிமுகப்படுத்தினாரு, அது ஒரு திட்டம். எல்லாருக்கும் இது போடணும், மதிய உணவு சத்தான உணவு கொண்டு வந்தார். அதுக்குன்னு பணியாளர்கள் நியமித்தார். ஒரு சமையலர்லேருந்து உதவியாளர்கள் இருந்து அமைப்பாளர்கள் வரைக்கும் நியமித்து அதுக்கு ஒரு இடத்தை தேர்வு பண்ணி அதை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் என்னைக்கு தொடங்கிச்சோ அன்னையிலேருந்து இருக்குது. அது மாதிரி இந்த உங்களோட ஸ்டாலின்றது என்ன திட்டம்? ஒரு பேப்பரில் விட்டுட்டு அரசு அதிகாரிகள்லாம் வந்து அலுவலகத்தில் இருக்கவங்கெல்லாம் ரோடாக போய் பள்ளிகளில் வந்து விடுமுறை விட்டுட்டு அதில் வேறு துரைமுருகன் சொல்கிறாரு, ஒரு நாள் படிக்கலைன்னா பசங்கள்லாம் கெட்டால் போயிட போகிறாங்க, ஒரு நாள் தானே படிக்கலை பரவாயில்ல அப்படின்ட்டு ஒரு இதை வந்து அங்கே போய் மனு வாங்குறாங்க. அலுவலகத்தில் தாசார் ஆஃபீஸில் வாங்குகிற மனுவை கொண்டு போய் ஸ்கூலில் வந்து லீவை விட்டுட்டு அங்கே போய் உட்காந்து வாங்குறாங்க. அதை வாங்கி என்ன பண்ணாங்க, வைகை ஆற்றுல பார்த்தீங்கல்ல, ஆற்றுல மிதந்துக்கிட்டு இருந்தது. இதுதான் அந்த திட்டம். இதை ஒரு திட்டம்னு சொல்லி அறிவிக்கிறாரு. சரி, அந்த திட்டத்தை யார் செயல்படுத்துகிறாங்க? இன்றைக்கி அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு இடம் எங்கன்னா ஸ்கூலில் லீவ் விட்டுடுறீங்க. அதை யார் செயல்படுத்துகிறாங்கன்னா தாசார் ஆஃபீஸில் இருக்கிற மொத்த பேரையும் அங்கே கூட்டு உட்கார வச்சுக்கிறீங்க. அங்கே தாசார் ஆஃபீஸில் இல்லாமல் அங்கே கிடக்குது. இது என்ன திட்டம்? ஒரு திட்டம்னா அதுக்காக பணியாளர்கள் நியமித்து ஒரு அலுவலகம் வச்சு அந்த திட்டத்தில் வந்து இவங்க செஞ்சால் பரவாயில்ல. இங்கே இருக்கிற கவுன்சிலர் போய் அங்கே மக்களை சந்தித்து உங்கள் குறை என்னன்னு கேட்டால் உதைப்பாங்க. இவ்வளோ நாள் எங்கே போயிருந்தேன், இப்போ தேர்தல் வந்தோடனே வரியான்னு கேட்பாங்கன்றதுக்காக அவங்க போக முடியாததுக்கு அரசு அதிகாரிகளை விட்டுட்டு கூடுதலாக அவங்க வந்து இன்றைக்கி அனுப்பிட்டு இருக்காங்க. அதனால் எந்த திட்டமாக இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு அலுவலகம் இருக்கும், அதுக்கு வந்து பணியாளர்கள் இருப்பாங்க, அதுக்கு ஒன்று பதில் சொல்கிறதுக்கு ஒரு அதிகாரி இருப்பாங்க. இதுக்கு யார் இருக்காங்க? எதுவுமே இல்லாமல் சும்மா பேர் மட்டும் உங்களோட ஸ்டாலின், அப்புறம் வந்து ஆற்றில் போட்ட மனுக்களை தேடுகின்ற ஸ்டாலின் ஒரு திட்டத்தை கொண்டு வருவாங்களா? என்ன திட்டம்? இந்த திட்டத்தை இன்னும் 6 அமாவாசை இவங்க ஆட்சியே போக போகுது. இப்போ போய் இந்த திட்டத்தை அறிவித்து இதை இவ்வளோ நாள் 4.5 வருஷம் வாங்காத மனுவை இப்போ போய் வாங்கி என்ன செய்வாங்க? என்ன செய்ய முடியும்? 4.5 வருஷம் செய்கிறதுக்கு துப்பில்லாத ஒரு அரசாங்கம் இப்போ 6 மாதத்தில் எடுத்து செஞ்சிருமா?